மூன்றாவது மொழியை ஏத்துக்கிட்டா சார், நீங்க தமிழ்நாட்டுல வரியை வாங்கிக்கிட்டு வரியில இருந்து கொடுக்கக்கூடிய நிதியை தரமாட்டேன்னு சொல்றது எந்த வகையில தார்மீக அடிப்படையில? நல்ல பாயிண்ட் பிடிச்சிங்க சார். இப்ப இது உண்மையிலே தமிழருக்கு எல்லாருக்குமே சேர்த்தே ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணும்னா, அதாவது சார், ஒவ்வொரு அரசாங்கமும் பட்ஜெட் ப்ரொவிஷனில் இந்தந்த அமைப்புக்கு இந்தந்த காரணங்களுக்காண்டி இந்தந்த பணம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயம். இப்போ வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்டராக டிஆர் பாலு இருந்த பீரியடில் அவங்க வந்து 35,000 கோடி பட்ஜெட்டில் வந்து என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ரிவர் ரிஹாபிலிட்டேஷனுக்காண்டி பணம் ஒதுக்குவாங்க. 35,000 crore அந்த இயர் பட்ஜெட்டில் இருக்கும். அதில் 6,000 கோடி ரூபா கூவத்தை ரிஹாபிலிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி டிஆர் பாலு அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த பணத்தை ஒதுக்குனார். வென் ஹி வாஸ் கேபினட் மினிஸ்டர் இருக்கும்போது ஒதுக்குனார். அம்மையார் ஜெயலலிதா வந்த பிறகு அந்த காலம் முடிஞ்சிருச்சு, அவங்க காலம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாறிடுச்சு. அம்மையார் வந்த பிறகு இந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பணம் போட்டால் தான் அது முழு பணமாக எடுத்து பயன்படுத்த முடியும். ப்ராஜெக்ட் அப்புறம் டெண்டர் நிறைய ப்ராசஸ் இருக்குது. கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா, அம்மையார் வந்து புடிவாதமாக இவங்களுக்கு பேர் வந்துடக்கூடாதேங்கிறதுக்காண்டி அதை நடத்தவே இல்லை.